ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிருந்தாவை தான் காட்டுறாங்க. பிருந்தா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வீரா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிருந்தா நீ சாப்பிடு, பிருந்தா நீ சாப்பிட்டா தான் அம்மாவும் சாப்பிடுவாங்க, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு பிருந்தாட்ட எவ்வளோ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன்னு சொல்கிறாங்க, ஆமாத்த நீங்கள் வந்து பிருந்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கும்போது சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து 2 பேர் இருக்கவும் அப்போ வந்து வீரா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குங்க, தனியாக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் கட்டின தாலியை ஒழுங்கு மரியாதை கழட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு அப்படிங்கவும் உடனே விஜய் வந்து ஐயோ என்ன கார்த்தி மச்சான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு திரும்ப திரும்ப என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்காத, உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, ஒழுங்கு மரியாதை தாலி கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும் உடனே மாறன் வந்து தடுத்து நிறுத்திட்டு அவங்க கார்த்தியை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. எதுக்கு கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், நீ விஜய் கழுத்தில் தாலியை கட்டியாச்சுது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பிருந்தாவை மறந்துட்டு நீ விஜய் கூட வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு அது மட்டும் நடக்கவே நடக்காது, என்னைக்கு இருந்தாலும் சரிதான் அந்த விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்துடணும் மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் விஜய் சொல்கிற மாதிரிக்கு நான் தப்பே பண்ணலை அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, நானும் பார்த்துட்டு இருக்கிற, நீ திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்கிற, அப்போ நீ மண்டபத்தில் வச்சு சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது எங்கே என்னால் சொல்ல முடிஞ்சது, அதான் அப்பா வந்து உடனே ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா, அதனால தான் என்னால் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுது, அவசரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சுது, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு என்னால் யோசனை கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்துட்டு இருந்தேன், அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வந்து கடகடன்னு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் விஜய் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் சரி தான் பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கும்போது அப்போ விஜய் வந்து பொய் சொல்லியிருக்காளா அப்படிங்கும்போது ஆமாண்டா அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவள் பொய் சொல்லி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிடா ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாளா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவள் சொல்லுவாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் சொன்னதில் எந்த விதத்துலையும் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க, கார்த்தி நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் டைம் கொடு, நானே என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன், ஆனால் அது வரைக்கும் நீ இப்படி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னால் இருக்க முடியல, ஒவ்வொரு நிமிஷமாக அவளை பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இந்த தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிட்டு இருக்கிறான், அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, என்னடா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் வந்து பொய் சொல்வாளா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உண்மையிலேயே விஜய் வந்து சொன்னது உண்மையா பொய்யான்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அங்கே வள்ளி வராங்க. அப்போ வந்து வீரா வந்து வள்ளிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, அவன் தான் நைட்டு வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்காக போயிருக்கிறாம்ல, அவன் ரூமில் இருந்து நம்ம எடுக்கவும் செஞ்சோம்ல, அதனால அவன் தான் பண்ணியிருப்பான், என்ன இருந்தாலும் சரிதான், அவன் பிருந்தாவை மறக்க முடியாதனால தான் விஜய் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் கார்த்தி தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வீராவுக்கு இன்னும் குழம்பம் ஜாஸ்தி ஆகி போச்சுது. அப்போ ராமச்சந்திரன் வந்து கோவத்தோடு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, ஒருவேளை கார்த்தி தப்பு பண்ணலைன்னா என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவன் எப்படி தப்பு பண்ணலைன்னு சொல்ல முடியும், அவன் தப்பு பண்ணியிருக்கிறான், ஆனால் வந்து விஜயோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாரு, என்ன இருந்தாலும் சரிதான் விஜய் தான் அந்த வீட்டுக்கு மருமக, அவன் கார்த்தியோட பொண்டாட்டி விஜய் தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் சொல்கிறாங்க, இல்லைப்பா கொஞ்சம் நீங்கள் அவகாசம் கொடுங்க, என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு வந்து உண்மையிலே தெரியாது, யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்ன்னு தெரியாது அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அது எப்படி ஒரு பொண்ணு வந்து வேற எந்த விஷயத்துக்காகவும் பொய் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரிக்கு நடந்துச்சுன்னு சொல்லும் போது அது எப்படி பொய்யா இருக்க முடியும், இவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான், இவன் தான் வந்து அதை குடிச்சிருக்கிறாம்ல, இவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கார்த்தி மேலேயே பழி சுமத்திட்டு இருக்கவும் இது வந்து விஜய் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையே எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு, ஆனால் அந்த மாறனுக்கு தான் நம்ம மேலே
மேலே ஒரு டவுட் வந்திருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் நினைக்கிறாங்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து அவங்க தாலியை பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த தாலியை கலட்டுறதுக்காக நீ வந்திருப்ப, அவ்வளோ லேஸில் நான் கொடுத்துருவேனா என்ன? அது மட்டுமா, இந்த குடும்பத்தை வந்து கதையை முடிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ திட்டம் போட்டு வந்திருக்கிறேன். நீ என்னென்னா அசால்ட்டாக அந்த தாலியை கலட்டுறதுக்காக வந்திருக்கிறிய. இதை வச்சு தானே என்னுடைய விளையாட்டே நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், இந்த குடும்பத்தோட இதுவே நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தானே நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த தாலியை நீ அசால்ட்டாக கலட்டிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்களுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கண்மணி தான் காட்டுறாங்க. கண்மணிக்கு வந்து விஜய் மேலே சந்தேகம் வருது. விஜய் சொன்னது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா? ஆனால் ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து பொய் சொல்ல மாட்டா. அப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு டவுட் வருது. அப்போ ராகவ் கேட்குறாங்க, என்ன கண்மணி என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை இதெல்லாம் வந்து நடந்திருக்குல்ல, இதை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அப்போ ராகவ் சொல்கிறாங்க, ஆமாம் என்னென்னமோ நடந்து போச்சு. இது பிருந்தா தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு சொல்லிட்டு நீ ஆசையோடு இருந்திருப்ப அப்படி தானே, ஆனால் அது நடக்காமல் போச்சுல அப்படின்னு ராகவ் சொல்லவும் உடனே கண்மணியும் ஆமாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லவங்க போல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அந்த விஜயால் சுலபமாகவே இந்த கல்யாணம் நின்று போச்சுது, எனக்கு என்ன வருத்தமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து பிருந்தாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க போகும்போது விஜய் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் எங்கே இந்த நேரத்தில் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தோம்னா கார்த்தி வந்து நேராக பிருந்தாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. பிருந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிருந்தா என்னைக்கா இருந்தாலும் சரிதான், நீ ஏன் என் பொண்டாட்டி, உன் கழுத்தில் நான் தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆக்க போகிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு விஜய் வந்து ஆவேசத்தோடு அங்கேருந்து வராங்க. அப்போ வந்து பக்கத்தில் உள்ள அவ்வளோருமே அங்கே நின்றுட்டு இருக்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, அடுத்தவன் புருஷன் கூட உனக்கு நடி பேச்சுட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது என் பொண்ணை பார்த்து அப்படிங்கும்போது, ஆமாம் உன் பொண்ணுக்கு என்ன என் புருஷன்ட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு